நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. முழு உள்ளத்தோடு நம்பி நன்றி சொல்லணும். அதுக்கு தானங்க ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 135:3 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்பமாய் தோன்றுகிற எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது.
மற்றவர்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிறவர்கள் பாருங்கள், சினிமா பார்ப்பது சிலருக்கு இன்பமாக இருக்கிறது. விளையாட்டு மோகத்தில் காணப்படுகிறார்கள். செல்போனிலேயே மணிக்கணக்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஐயோ, இதை பார்த்து விடுவேன், அதை பார்த்து விடுவேன், அதை முடித்து விடுவேன் என்று சொல்லி செல்போனிலேயே நேரம் காலம் தெரியாமல் அது எனக்கு இன்பமானது என்று சொல்லி போகிறவர்கள் உண்டு. சிலருக்கு சாப்பாடு என்பது இன்பம், சிலருக்கு தூங்குவது என்பது இன்பம், சிலருக்கு மனமகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் உல்லாசமாக சிற்றின்பங்களிலே மூழ்கியிருப்போம் என்று சொல்லி மதுபானம் பண்ணுவது, போதை வஸ்துகளை பயன்படுத்துவது, எத்தனையோ காரியங்களில் இது எனக்கு இன்பமானது என்று சொல்லி அதை வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பக்தனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவது நல்லதாம். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது என்று அவர் சொல்லுகிறார். தாவீது கர்த்தரை துதிக்கிற ஒரு நல்ல மனிதன். ஆண்டவரை நான் மாத்திரம் துதித்தால் போதாது, என்னோடு கூட கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள், நாம் எல்லாரும் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று அழைப்பு கொடுத்த ஒரு மனிதன். அவன் தான் சொல்லுகிறான், கர்த்தரை துதியுங்கள், அது நல்லது, அது இன்பமானது, அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை செழிக்கும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான இன்பங்களை குறித்து யோசித்து, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மன மகிழ்ச்சி இன்பத்தை தருவது என்று நாம் இதுவரை போயிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தை வாசித்ததிலிருந்து கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இன்பமானது என்று சொல்லி நீங்கள் அறிந்து அதை செய்ய ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இன்பத்தை நீங்கள் காண்பீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் துன்பங்களே உங்களை சுற்றி சூழ்ந்திருந்தாலும் நீங்கள் அந்த இன்பத்தை மனதில் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். தேவன் தருகிற அந்த சமாதானத்தை, தேவன் தருகிற அந்த மன மகிழ்ச்சியை, இது உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு இன்பத்தை ஆண்டவர் நமக்கு தந்தருளி நம்மை கட்டாயம் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தர் நல்லவர், அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது என்று சொல்லி சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தில் சொன்னது போல நாங்களும் இந்த வார்த்தைகளை விசுவாசித்து நம்பி உம்மை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம். அப்பா, உம்மை புகழ்வதும் உம்மை உயர்த்துவதும் ஆண்டவரே உம்மை கீர்த்தனம் பண்ணுவதும் எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக மாறும்படி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் என்று யாரெல்லாம் எங்களோடு இணைந்து இப்பொழுது சொல்லுகிறார்களோ, செய்வேன் என்று அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த உலகமே கொடுக்க முடியாத இன்பத்தை அவர்கள் அனுபவிக்க அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வாழ்க்கையில் இதுவரை அனுபவித்த துன்பங்கள், இதுவரை அனுபவித்த துக்கங்கள், இதுவரை சந்தித்த பாரங்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஓடி மறைவதாக. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடுகிற போது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று தானே நீர் சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தையின்படியே கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே இன்பத்தை அவர்கள் அனுபவிக்க பெற்றுக்கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.